எல்லாருக்கும் வணக்கம். Pulpy Tamarind Channel இன்னைக்கு நம்ம மணக்க கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தேவை வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் கத்திரிக்காய். 200 கிராம் சாம்பார் பருப்பு இல்லை துவரம் பருப்பை நம்ம நல்லா வேக வச்சுக்கிறோம். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ 1/4 தேங்காவை நம்ம துருவி அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானொலியை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடாகுங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழம், கத்திரிக்காய் நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி 4 வெட்டி வச்சுக்கோம் இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணி இதில் நம்ம வதக்க போகிறோம். ஸோ வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போல் போதும். இல்லை ஒரு சின்ன வெங்காயம் தான் ஒரு ஃபுல் வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதை நீங்கள் எடுத்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா 3-4 போதும். நீட்டு வாக்கில் அதை கீரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தேவையானாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் நம்ம அடுத்தது பச்சை மிளகா 3-4 கீரி போட்டுக்கலாம். 5-6 கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அது நல்லா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகா நிறையா போட்டிங்கன்னா மிளகா பொடியை குறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுருங்க. எல்லாத்தையும் வதக்கிடுங்க. அதோட கத்திரிக்காய் நம்ம இப்போ ஒரு 6 கத்திரிக்காய் போல் எடுத்துக்கலாம். அதை நம்ம நல்லா கழுவி வெட்டி 4 வெட்டி உப்பு தண்ணியிலையோ இல்லை மோர் தண்ணியிலையோ போட்டு வச்சோன்னா கருகாமல் இருக்கும் சமைக்கிற வரைக்கும். ஸோ இப்போ ஒரு தக்காளி பழம் போல் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி பழம் நிறையா போடுறீங்க, 2-3 போட போகிறீங்கன்னா புளியை குறைச்சிக்கோங்க. தக்காளி பழம் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக 1 இல்லை அரையோ போடுறீங்கன்னா புளி தேவையானது போட்டாகணும். அடுத்தது நம்ம இங்கே வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துக்கோம். அது நாங்கள் இந்த மாதிரி 4 வெட்டியிருக்கோம் ஒரு கத்திரிக்காவை. ஸோ அதை நம்ம இப்போ போடலாம். பாருங்கள், அது கருக்காமல் இருக்குது. ஏன்னா அது நம்ம உப்பு தண்ணியிலையோ இல்லை தண்ணீர் பேசிக்காக தண்ணியிலனாச்சும் போட்டு வைக்கணும். உப்பு தண்ணியில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா மோர் தண்ணியில் போட்டு வைக்கலாம், கருகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கலாம். இது வதங்கணும். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். புளி கரைசல் கடைசியாக போடுவோம். ஏன்னா இல்லைன்னா கத்திரிக்காய் வேகாது, உங்களுக்கு ஹார்டாக ஸ்டிஃபாக ஆகிடும். ஸோ அது நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். நீங்கள் மூடி வச்சுங்கன்னா வேக வைங்க, இல்லை சும்மா பக்கத்தில் நின்று வதக்கிட்டு இருங்க. ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தேவையானது பெருங்காயத்தூள் இல்லைன்னா பெருங்காய கட்டி ஒரு அளவுக்கு சின்னதாக போடுங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் போடுறவங்களா தான் போடலாம். அதில் அவ்வளோ வாசனை வராது. ஆத்தென்டிக்காக சாம்பாரோட வாசனை உங்களுக்கு பெருங்காய கட்டியில் தான் வரும். ஸோ அது ஒரு அளவுக்கு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பருப்புலேருந்து வர வாயு ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அதுக்கு தான் அதை போடுறது. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட மிளகாப்பொடி எவ்வளோ நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். தட் இஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நிறையா பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூனும் நிப்பாட்டிக்கோங்க. 2-3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஸோ அது போடுங்க. போட்டு அதோடு நம்ம உப்பு, கல் உப்பு ஒரு கை அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எடுத்து போடணும். ஸோ இது நம்ம கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் போடலாம், இல்லை இப்பயும் போட்டுக்கலாம். இந்த வரிசை டசன்ட் மேட்டர், முன்ன பின்ன போடலாம். இப்போ நம்ம நல்லா மசிய வேக வச்ச பருப்பு. ஸோ 1 கிளாஸ் பருப்பு 200 கிராம் நம்ம நல்லா கழுவி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குக்கர்லேயோ இல்லை அடுப்பில் வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. அதோடு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும் போது அதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணியோ 2 கிளாஸ் தண்ணியோ ஆட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ இதில் தேவையான உப்பை போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கேஸ் ஹைலியாக இருக்கலாம், சிம்மில் இருக்க தேவையில்லை. நீங்கள் பக்கத்தில் நெல்லுங்க. அதோட கொதிக்கும் போது அந்த பருப்பு உங்களுக்கு உப்பு போட விட்டோன்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட அதுவும் வெந்துடும். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா வேகணும். ஸோ ஒரு 7 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு கொதித்து வந்துட்டுருக்கும்.
அப்போ வந்து உங்களுக்கு பருப்பும் நீங்கள் ஸ்பூனில் பார்க்கும்போது பருப்பு திட்டு தெரியாமல் மிக்ஸ் ஆகிருக்கணும். கத்திரிக்காயும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையை தொட்டோன்னா அப்படி நசுங்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சு. அப்போ நீங்கள் புளிக்கரசலை அதில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. புளிக்கரசல் வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் ஊற்றணும். ஸோ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பும் கத்திரிக்காயும் வெந்துருச்சான்னு நல்லா பார்த்துக்கோங்க. பருப்பு சுத்தமாக தனியாக தெரியாமல் சுத்தமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துச்சுன்னா நம்ம அடுத்தது புளி ஊற்றணும். ஸோ புளி வந்து நம்ம ஒரு கொட்டை லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணி வேக வச்சு அதில் புளி வந்து வெந்து அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி அதில் இருக்க திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 கரண்டி புளி கரைசல் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது அவங்க டேஸ்ட்டு பொறுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புளிக்கரசல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளிக்கரசல் ரெடி பண்ணி முதலே வச்சுட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு சமைக்க போகிறோன்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த பொருள் வந்து நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸில் சமையல் ஃபுல்லாக முடிச்சு நம்ம வெளில போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கும் அடுத்த ஏதாவது வேலை நம்மளோட பர்சனல் டைம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும். அதனால் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணி சமைச்சோன்னா சமையல் இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோன்னு அதை வந்து உடனே பண்ணிவிட்டு நம்ம நகர்ந்துருந்தோம் எடுத்து விட்டு அங்கேயே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வரும். நம்ம பிளான் பண்ணி சமைச்சிட்டோன்னா நம்ம அடுத்த வேலை நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலை பண்ண போயிடலாம். ஸோ சமையல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதை வேணால் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அதனால நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது புளி நல்லா கொதிக்க விடணும். புளி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்ததில் தேங்காய் நம்ம கரைசல் தேங்காய் வந்து ஒரு 1/4 தேங்காய் போல் நம்ம துருவி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கணும். மையாக அரைச்சிக்கணும். அது பித்தியெல்லாம் அரைக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கணும். அதை இதில் ஆட் பண்ணிட்டோன்னா சாம்பாரோட ஃப்ளேவர் அப்படி ஆத்தென்டிக்காக வரும். தேங்காய் போடலைன்னா கூட நம்ம சாம்பார் நல்லா தான் வரும். ஆனால் தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான திக்னஸ், அந்த ரிச்னஸ், அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த புளி அது பேலன்ஸும் பண்ணும். புளியும் உரப்பையும் பேலன்ஸும் பண்ணும். ஸோ அது ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி தான் சாம்பார் பேசிக்காக பண்ணணும். இதுதான் ஸ்டெப்ஸு. நீங்கள் காய் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பேசிக் ஸ்டெப்ஸ் இது தான். ஸோ புளி கரைசல், தேங்காய், அப்புறம் பருப்பு, இதுதான் மெயின் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு. ஸோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகை நம்ம எண்ணெயிலையோ நெய்லையோ தாளித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம கடுகை போட்டுட்டு அந்த கடுகை வந்து வெடிக்கணும். ஸோ எண்ணெய் சூடாக வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு தேவையான கடுகை போட்டு அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கடுகு போடுறதோட அர்த்தம் அந்த கிறிஸ்ப்னஸும் அந்த தாளிச்சு அந்த டேஸ்ட்டும் வந்து சாம்பாரில் வரும். யூஸ்வலாக நம்ம வந்து பறக்க பண்ணும்போது அந்த கடுகு வந்து வெடிக்காது. அப்படியே பச்சையாகவே நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வர மிளகாவும் சேர்த்து போட்டோன்னா ஒரு டேஸ்ட் அது கொடுக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சாம்பார் ரெடி. ஸோ இப்போது அந்த தாளிப்பு அதில் போட்டோன்னா அதோட கொஞ்சம் சாம்பாரை நம்ம யூஸ்வலாக அந்த எண்ணெய் சட்டிலையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயும் கடுகும் பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். இது யூஷுவல் ஹோம் ஸ்டைல் குக்கிங். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். மணக்க கமக்க கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் போட தான் எனக்கு வீடியோ இன்னும் பெட்டராக பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பல்பி டேமரிண்ட் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.